ஆகும். இந்த 5 கோஷங்களை விளக்குதல் என்பது யாவருக்கும் அறிந்த விஷயமாக எனக்கு இதுவரை தெரிந்ததில்லை. தாங்கள் மட்டுமே இதை பற்றி கூறுகிறீர்கள். ஆமாங்க, அதுலயும் சொல்லப்படுது என்னன்னா, 5 கோஷங்களை எப்படியா நீக்குவேன்பாங்க. எப்படி உன்னால் நீக்க முடியும் அப்படின்னா, யாராலும் அது முடியாத காரியம் அப்படிம்பாங்க. அப்போ நீக்க முடியலன்னா ஆன்மா தரிசனம் எப்படி பெற முடியும்? அதற்குத்தான் நான் உங்களுக்கு முதல்ல கொடுக்கிறேன். உங்களை உட்கார வச்சு அன்னமய கோஷத்தை விளக்கும் பொழுதுதான் இந்த அன்னமய கோஷமாகிய தூள உடலுக்குள் சூட்சுமமாய் சக்கரங்கள் 5 சக்கரங்கள் 6வது ஆக்ஞா சக்கரம் இருக்கிறது. இந்த அன்னமய கோஷத்துக்குள் இருக்கக்கூடிய அந்த பிரம்மதண்டம் என்கின்ற அந்த முதுகுந்தண்டிலே தான் இந்த சக்கரங்கள் நிறைந்திருக்கிறது. இந்த சக்கரத்தில் மூலாதார சக்கரத்தில் தான் குண்டலினிங்கிற ஆத்ம சக்தி மறைந்திருக்கிறது. அப்ப இந்த ஆத்ம சக்தியை மேலே கொண்டு வர வேண்டுமானால் அன்னமய கோஷம் என்கின்ற தூள உடல் விளக்கப்பட வேண்டும். அன்னமய கோஷமாகிய தூள உடல் விலகியவுடன் இந்த குண்டலி விழிப்புறுகிறது. அப்பொழுது ஆதார சக்கரங்கள் தென்படுகிறது. அந்த ஒவ்வொரு ஆதாரமும் அடைபட்டு இருக்கிறது. மூலாதாரத்திலிருந்து வெளிப்பட்ட அந்த குண்டலினி சுவாதிஷ்டான சக்கரம் என்கின்ற அந்த மகத்துவத்திற்குள் வரும் பொழுது அபரிதமான நிலை ஒரு சாதகனுக்கு உண்டாகிறது. அந்த சக்கரத்தை திறந்து அதிலிருந்து மேல் சக்கரம் மணிப்பூரக சக்கரம், அந்த சக்கரத்திற்குள் இந்த குண்டலினி பாய்கிறது. இந்த மணிப்பூரக சக்கரம் கடந்து அடுத்ததாக அநாகத சக்கரம். இந்த ஒவ்வொரு சக்கரத்திற்கும் பீஜா மந்திரங்கள் இருக்கிறது, வர்ணங்கள் இருக்கிறது, ஒளிகள் இருக்கிறது, நாதங்கள் இருக்கிறது. அநாகத துனி என்று சொல்வார்கள். அநாகத சக்கரம் குண்டலினி வந்ததுமே காது மடல்களுக்குள் நாதம் கிளம்பும். அது 10 விதமான நாதங்களை தரும். நான் ஏற்கனவே கூறியிருக்கேன். சங்குநாதம், மணியோசை, அலையோசை, வளையோசை, மத்தளம், பேரிகை, யாழ், புல்லாங்குழல், வண்டினோசை, இப்படி பலவிதமான ஓசைகள் கேட்கும். இந்த அநாகத தளம் கடந்து விசுத்தி சக்கரத்திற்குள் இந்த குண்டலினி பாயும் பொழுது ஆகாசத்தன்மை, ஆகாயத்தின் அம்சத்தில், இந்த ஆகாயத்தில் என்னவெல்லாம் நிறைந்திருக்கிறது என்ற தோற்றம் வரும். பற்பல விதமான அடுக்குகளில் வர்ண ஒளிகளும் நாதங்களும் நிறைந்திருப்பதை இந்த யோகி அறிகிறான். அடுத்தது விசுத்தி கடந்து ஆக்ஞா வரும் பொழுது அங்கே சுழிமுனையை திறக்கிறது. இடைகளை பிங்களை மாறி சுழிமுனை சுவாசம் வரும் பொழுது அந்த சுவாசம் 16 அங்குலம் 12 அங்குலம் என்ற நிலை மாறி 2 அங்குலம் சுவாசமாக்கப்படுகிறது. இந்த யோகியானவன் அதில் ஆழ்ந்து நிற்கும் பொழுது சுவாசமற்ற நிலை ஏற்படுகிறது. அந்த சுவாசமற்ற நிலையில்தான் நான் உங்களுக்கு சுவாச பந்தனம் அல்லது கேவல கும்பகம் அல்லது பூரண கும்பகம் இதை கொடுக்கிறேன். ஏன் என்றால் அந்த சுவாசம் ஒடுங்கி போகும் பொழுது ஒரு சிலருக்கு கேவல கும்பகத்தில் இருந்தால் அது சுகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு பூர்ண கும்பத்தில் இருந்தால்தான் மூச்சு தடுமாற்றம் இல்லாமல் இருக்கும். இன்னும் சிலருக்கு சுவாச பந்தனம் இயல்பானதாக மாறிவிடுகிறது. இந்த நிலையில் இருந்தவாறு வாசியோக நிஷ்டை தருகிறேன். வாசியோக நிஷ்டை என்பது கீழ் நோக்கி பாய்கின்ற பிராணனை நாசி வழியாக தொண்டை, இருதயம், தொப்புள், அடிவயிறு வரை அபானனோடு சென்று கலந்து மீண்டும் அபானனை வெளியே கொண்டு வரக்கூடிய அந்த பிராணனை மேல் நோக்கி செலுத்துகின்ற ஒரு மகத்துவம் வாய்ந்த முறைதான் வாசி யோக நிஷ்டை. இந்த பிராணனை நாசி நுனி ஆக்ஞா, திரும்ப திரும்ப நாசி நுனியிலிருந்து ஆக்ஞா, ஆக்ஞாவிலிருந்து சகசிராரா, சகசிராரத்திற்கு மேல் வெளியேற்றி அங்கே சுழல செய்யும் பொழுது இந்த பிரம்மரந்திரம் திறக்கப்பட்டு சிதாகாச பெருவெளியில் இந்த தன்னிலை உணர்வு ஓடு கூடிய இந்த பிராணன் எல்லையற்ற பேருணர்வோடு கலக்கிறது. அத்தகைய பரிபூர்ண நிலை யோகிக்கு சித்திக்கிறது. ஆக இந்த நிலைகள் யாவுமே அன்னமய கோஷம் என்கின்ற பருவுடல் விலகியதால், அதிலேயே பிராண உடல் விலகுவதால் தான் சுழிமுனை சுவாசம், பிராணன் கட்டுப்படுவதால், சுவாச பந்தனம் ஏற்படுவதால், கேவல கும்பகம், வாசியோகம் இவையெல்லாம் புரிவதால் பிராணன் கீழ் நோக்கி பாய்வதில்லை. இந்த பிராண தேகம் திறக்கப்படுவதால் சுவாசம் இரு சுவாசமாகி அரையங்குலமாகி அது
ஒளி போன்ற ஒளியோட்டமாக நாசிக்குள் சஞ்சாரம் செய்கிறது. அத்தகைய பிராணனை, அந்த ஒளியோட்டமாக்கிய பிராணனை ஆக்ஞா வழியாக சகசிராரத்தின் வெளியேற்றும் பொழுது துரியம் துரியாதீதம் எனும் அதீத நிலை சித்திக்கிறது. இப்பொழுது பிராணதேகம் விலகிவிட்டது. இந்த பிராணதேகம் விலகி இந்த சுழிமனை சுவாசம் வந்து சுவாச ஒடுக்கம் வந்ததுமே மனம் எட்டா புறவியடி ஈராறு காலடியோ விட்டாலும் பாரமில்லை வீதியிலே தான் மறித்து கட்ட கயிறு எடுத்து கால்நாளும் சேர்த்து அட்டாள தேசமெல்லாம் என் கண்ணம்மா ஆண்டிருந்தால் ஆகாதோ என்று அழுகினி சித்தர் கூறிவிட்டு சென்று விட்டார். மீண்டும் கூறுகிறேன், எட்டா புறவியடி ஈராறு காலடியோ விட்டாலும் பாரமில்ல வீதியிலேதான் மறித்து கட்ட கயிறு எடுத்து கால்நாளும் சேர்த்திருக்கி அட்டாள தேசமெல்லாம் என் கண்ணம்மா ஆண்டிருந்தால் ஆகாதோ என்று கூறுகிறார். அப்படியானால் 12 கால்களை உடைய ஒரு குதிரை, யாராலும் பிடிக்க முடியாத குதிரை, அதுதான் மன குதிரை. இந்த மனம் என்கின்ற குதிரைக்கு 12 கால்கள். அந்த 12 கால்கள் என்ன? பிராணன் உள்ளே சென்று பிராணன், அபானன், உதானன், சமானன், வியானன் என்று 5 கூறுகளாக பிரிகிறது. இந்த 5 கூறுகளில் இருந்து உபவாயுக்களாக 5 பிராணன்களாக மாறுகிறது. இது 10 பிராணன்கள் என்று கூறப்படுகிறது. நாகன், கூர்மன், கிரிகரன், தனஞ்சயன், தேவதத்தன் என்று இந்த 10 வாயுக்கள் உடலின் 10 பகுதிகளில் இருந்தவாறு உடலை ஸ்திரமாக்கி இயக்கத்திற்கு கொண்டு வருகிறது. ஒவ்வொரு உபவாயுவும் சரி, பிராணவாயுக்களும் சரி, இந்த ஒவ்வொரு பகுதியை ஆளுமை செய்து இந்த உடலை நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்கும் இயக்கத்திற்கும் உறுதுணையாக இருக்கிறது. என்றால் இந்த பிராணமய கோஷம் விலக வேண்டுமானால் இந்த 10 பிராணன்களோடு இடகளை பிங்களையோடு சேர்த்து 12 கால்கள் ஆகிறது அல்லவா? அத்தனையும் சுழிமுனை சுவாசத்தில் ஒடுங்க வேண்டும். அப்பொழுது பிராணமய கோஷம் விலக மனோமய கோஷம், இந்த மனோமய கோஷம் என்கின்ற எட்டாப்புறவை பிடிக்க முடியாத குதிரை அடக்கப்படுகிறது. அப்ப மனோமய கோஷம் என்றால் என்ன? வெறும் எண்ணங்களால் நிறைந்தது மனம். மனம் எதால் ஆனது? எண்ணங்களால் ஆனது. இந்த எண்ணங்கள் யாருடையது? முன்வினை பதிவுகள் அதில் வந்து கலக்கும் பொழுது இங்கே வாழ்க்கையாகிறது. அதுவே கர்ம வினையாகிறது. ஒவ்வொரு எண்ணமும் கர்ம வினையே. அந்த ஒவ்வொரு எண்ணமும் இன்ப துன்ப நுகர்வை கொடுத்து திரும்ப ஒளியாக உள்ளே சென்று ஒளிப்பதிவாகி மீண்டும் அடுத்த பிறவிக்கு அது வித்தாக மாறுகிறது. அப்படியானால் பிறவி எப்படி தீரும்? மனோமய கோஷம் நீக்கப்பட வேண்டும். அது இந்த குண்டலினியால், இந்த பிராணன் கட்டுப்படுவதால். அப்பொழுது பிராணமய கோஷம் விலகி நிற்கிறது. பிராணமய கோஷம் விலகி நிற்கும் பொழுது மனோமய கோஷம் ஒதுங்குகிறது. மனமற்ற நிலை சித்திக்கிறது. மனமற்ற நிலையில் அங்கு அறிவு தலை தூக்குகிறது. ஆனந்தமய கோஷம் என்பதற்கு முன்பு உள்ள விஞ்ஞானமய கோஷம் எனும் அறிவு கோஷம், அறிவு உடல் அங்கே பிரகாசப்படுத்தப்படுகிறது. மனம் கற்பனை செய்கிறது, ஆனால் அறிவுதான் செயலாக்கம் புரிகிறது. அப்போ அறிவு எதை கொண்டு செயல்படுகிறது? தூள தேகத்தை கொண்டு, ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக. ஆக இந்த அறிவு கோஷம் அடங்க வேண்டுமானால் இதுவரை தியானம் சொல்லப்பட்டது. இப்பொழுது சமாதி. இந்த தியானம் கடந்த சமாதியில் எந்த தொழிலும் இல்லாமல் சும்மா இருக்கும் சுகம். இப்போ சவிகற்ப சமாதி வரும். இந்த சவிகற்ப சமாதி வரும் பொழுது 1-2 எண்ணங்கள் வந்து போகிறது என்றால் அது எண்ணங்கள் இல்ல, அறிவின் வெளிப்பாடு. சவிகற்ப சமாதியில் நிலைத்து நிர்விகல்ப சமாதிக்குள் செல்கிறார் ஒரு யோகி, ஒரு சாதகன். எண்ணமற்ற நிலைக்குள் நிற்கிறார். அப்ப எண்ணமற்ற நிலையில் இருக்கும் பொழுது அது நிர்விகல்பம், எந்த விதமான விகல்பம் அற்ற பரிபூர்ண நிலைதான். சமாதி என்றால் ஆதியோடு சமமான நிலை. சரி, இந்த அளவுக்கு இருந்தால் இவர்களுக்கு தெளிவு வந்து விடுமா என்ன? அந்த நிர்விகல்ப சமாதியையும் கலைத்து விட்டு சகஜ சமாதி, விவகார வேலையெல்லாம் சமாதியா என்றால் ஆம்.
எல்லா வேலைகளும் செய்து கொண்டு இருக்கும் பொழுதும் நீ சமாதி யோகத்தில் நிலைத்திருக்க வேண்டும். அதுதான் சகஜ சமாதி. இந்த சகஜ சமாதி மிக உயர்ந்த நிலை என்று கூறப்பட்டாலும் அதைவிட அதி உன்னதமான நிலை எது தெரியுமா? இந்த சமாதி நிலைகளை அறிந்தது யார்? இந்த அறிவுதான் அறிந்தது என்றால் அறிவை அறிந்தது யார்? அதுதானே ஆன்மாவாகி நீ. நீ இவை அல்ல. இவற்றையெல்லாம் பார்க்கும் ஆன்மாவாகிய நீ அல்லவா பரிபூர்ணம். உன்னை அறிய வேண்டும் அல்லவா? உன்னை அறிவதற்குத்தானே இந்த 5வது கோஷம் ஆனந்தமய கோஷம். அந்த கோஷத்தில் இருக்கும் பொழுது பேரானந்தம் வெளிப்படும். அது எவ்வித காரணமும் இன்றி எல்லையற்ற ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமாக பொங்கி பெருகி கொண்டே இருக்கும். அதில் நிறைய சித்தர்களும் யோகிகளும் மயங்கி போய்விடுவார்கள். அந்த பேரானந்த சுரூபத்தில் இருக்கிறேன் என்று. அந்த சுரூப நிலை என்பது கூட அது பரிபூர்ணமானது, முழுமையானது அல்ல. அது 5வது கோஷமாகிய ஆனந்தமய கோஷத்தில் நிலைத்திருக்கிறாய். அதையும் கடந்து செல்ல வேண்டும். அது இந்த குண்டல் யோகத்தால் மட்டுமே சாத்தியமாகிறது. 5வது கோஷமாகிய ஆனந்தமய கோஷத்தில் அந்த ஆனந்தத்தில் திளைத்தவாறு பாலரோடு பேயர் பித்தர் பான்மை என நிற்பதுவே சீலமிகும் ஞானியர்தம் செய்கை பராபரமே என்று சொல்லப்படுகிறது. பாலர் இந்த 5வது கோஷமாகிய ஆனந்தமய கோஷத்துக்குள் சென்ற இந்த ஜீவன் முக்தன். பாலர் குழந்தைகளாட்டம் பேசிட்டு திரிவாங்க. பித்தர் பைத்தியகாரனாட்ட சிரிச்சிட்டு சந்தோஷப்பட்டுட்டு கொண்டாடிட்டு இருப்பாங்க. பித்தர். பாலரோடு அடுத்ததாக பேயர் விரித்து பார்க்கறதும் முறைச்சு பார்க்கறதுமாக இந்த சித்த விளையாட்டுகளை விளையாடி கொண்டிருப்பார்கள். சித்து விளையாட்டுகளை விளையாடி கொண்டிருப்பார்கள். பேயர். பாலரோடு பேயர் பித்தர் பான்மை என நிற்பதுவே. இந்த 3 நிலைகளும் கலந்த மாதிரி இருப்பாங்க. அவங்க எதுக்கும் கட்டுப்பட மாட்டாங்க. இந்த நிலை சீலமிகு ஞானியர்தம் செய்கை பராபரமே என்று கூறப்படுகிறது. அதுதான் உயர்ந்த ஞானிகளின் நிலை. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிலைகள் எல்லாம் ஞானிகளின் நிலை. இந்த ஞானிகள் நிலை பிரம்ம வித்து, பிரம்மவரன், பிரம்மவரியன், பிரம்மவரிட்டன் என்ற 4வது நிலை. ஞான பூமிகள் 7இல் 5, 6, 7 பூமிகளுக்கான 4, 5, 6. 4வது பூமி பிரம்மவித்து, 5வது பூமி பிரம்மவரன், 7ஆம் பூமி பிரம்மவரிட்டனாமே. நம் குருநாதர்களில் தாவத்திரு ஓம் பிரகாச சுவாமிகள் காந்தல் அவர்கள் இந்த பிரம்மவரிட்டன் நிலையில் இருந்தார். குழந்தை போல சிரித்துக் கொண்டு இப்படியெல்லாம் ஆனந்த கூத்தில் இருப்பவர். ஆனாலும் இது ஞானிகளின் நிலைகள். இவை எதுவும் ஆத்மாவின் நிலை அல்ல. இவையெல்லாம் பரிசுத்தமான ஆன்மாவின் இடத்தில் இல்லவே இல்லை என்று கூறப்படுகிறது. அந்த பரிசுத்தமான ஆன்மாவின் நிலை என்பது என்னது? இவற்றுக்கெல்லாம் அப்பாற்பட்ட நிலை. இவற்றுக்கு அப்பாற்பட்ட நிலைதான் ஆத்மனின் நிலை. இந்த ஆத்மன் அதோடு நின்று விடுவதல்ல. தான் எல்லையற்ற பரிபூர்ணமான பிரம்மஸ்வரூபம் என்பதை அனுமதியாக்கி பார்க்க வேண்டுமானால் இந்த குண்டல் நியோகத்தாலே அது சாத்தியம். நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேன். இந்த பிரம்மானந்த நிலை என்பது ஏற்படும் பொழுது அந்த சராசரம் எல்லாம் இவனுக்குள் தோன்றும். இவனுடைய அந்த ஆன்மஸ்வரூபம் எல்லையற்றதாய் எங்கும் நிறைந்து வியாபித்து நிற்கையில் அந்த சராசரம் எல்லாம் இந்த ஆத்மனுக்குள் விளங்கும் பொழுது அவன் ஆத்மன் அல்ல, அவனே ஆதி அனாதி ஆன பிரம்மம் எனும் பரிபூர்ண நிலை. ஆகவே இதனையெல்லாம் பெறுவதற்கு இந்த 5 கோஷங்கள் விளக்கப்பட வேண்டும். இந்த 5 கோஷங்கள் விளங்கினால் மட்டுமே இது சாத்தியம். ஆனால் இது அவ்வளவு கடினமானதல்ல. தீவிரதரமான சீடனும் பக்குவையான சத்குருவும் இருந்தால் போதும் இந்த 5 கோஷங்கள் நீக்கிவிடப்படுகிறது. அன்பி, எனதன்பி, உங்களுக்குள் இந்த 5 கோஷங்கள் நீக்கப்பட்ட நிலையில்தான் நீங்கள் இருக்கிறீர்கள். நான் ஒவ்வொரு மாதமும் கூறுகிறேன், இதோ இந்த 5வது கோஷம் ஆனந்தமய கோஷம், அந்த ஆனந்தத்தில் திளையுங்கள், அதையும் கடந்து வாருங்கள் என்று. அந்த ஒளி நிலை பெற்றவர், ஆனந்த நிலையை பெற்றவர், அருள் நிலை பெற்றவர், அறிவு நிலை பெற்றவர், இந்த மாதிரி யோகிகள் நம் மன்றத்தில் இருக்கிறார்கள் அல்லவா? ஆன்ம தரிசனம் ஏன் பெறவில்லை என்றால் விட்டகுறை தொட்டகுறை போன்று இன்னும் இந்த லௌகீகத்தில் ஈடுபட்டு கொண்டு இருப்பதும் ஒரு காரணமே. நான் 2 வழிகளில் சாதனை புரிய சொல்கிறேன். ஒன்று லௌகிகம், மற்றொன்று ஆன்மீகம்.
ஒன்றை விட்டு ஒன்றை பெறுவதல்ல. ஆனாலும் ஒரு பரிபக்குவ நிலை ஏற்படுகையில் அந்த புரிதலோடு கூடிய ஞானத்தை நீங்கள் பெற்று முழுமையடையும் பொழுது ஆத்மதான் தரிசனம் என்பது உமக்குள் நிகழ வேண்டிய ஒன்றல்லவா?